நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி பங்கீடு குறித்து பேச திமுக முஸ்திபுகளை காட்டி வரும் நிலையில் சீட்டுக்காக இப்போதே கூட்டணி கட்சியினரிடையே புகைச்சல் கிளம்பியுள்ளது. அதிலும் ராமநாதபுரம் தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மீண்டும் குறிவைக்க பரபரத்து கிடக்கிறது திமுக கோஷ்டிகள். ராமநாதபுரம் கேணிக்கரை பகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் பயிலரங்கம் நடைபெற்றது. அதில் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி, உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், ராமநாதபுரம் எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், பரமக்குடி எம்எல்ஏ முருகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் செய்தியாளர்களிடம் பேசும்போது ராமநாதபுரம் தொகுதியை மீண்டும் கேட்டு பெறுவோம் என்றார். நவாஸ்கனியே மீண்டும் நிறுத்தப்படுவார் என்றும் தெரிவித்தார். எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் ஒரு குழு போடுவோம். எங்கள் குழுப்பின் சார்பாக இருக்கிற தொகுதி வழக்கமாக ஒன்று தான் நாங்கள் இது வரைக்கும் நேற்று வந்திருக்கோம். அந்த ஒன்று தான் இப்போ ராமநாதபுரம் தொகுதியில் நாங்கள் இருக்கிறோம். அதே நாங்கள் கொடுக்கலாம் வேண்டுமென்று நாங்கள் சொல்லலான்னு இருக்கிறோம். அதுக்கு மேலேங்கிறது அவங்களா பார்த்து கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக வாங்கிக்கிறோம். காதர் மொய்தீன் மீண்டும் ராமநாதபுரத்தை குறிவைத்திருப்பதுதான் திமுகவினரை கலக்கமடைய வைத்துள்ளது. காரணம், ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை தனது மகனுக்கு குறிவைத்து காய் நகர்த்தி வருகிறார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். அதேபோல திமுக மாணவரணி மாநில தலைவரான ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ராஜீவ்காந்தியும் இந்த தொகுதியை குறிவைத்து அமைச்சரோடு போட்டி போடுவதாக சொல்லப்படுகிறது. தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மீண்டும் ராமநாதபுரத்தை கேட்டிருப்பதால் திமுகவினரின் கனவு கோட்டைக்கு குண்டு வைத்திருக்கிறது. இது திமுக தலைமையையும் விழிப்புதுங்க வைத்திருக்கிறது என்கிறார்கள் உடன்பிறப்புகள்.